தேவனுடைய ஜனங்களை ரெண்டு விதமாக பிரிக்கலாங்க. ஒண்ணு என்ன தெரியுமா? ஒரு கீழ்ப்படியில அல்லது ஒரு தப்பு செய்த உடனே தேவனிடத்திலிருந்து உறவை துண்டிச்சிருவாங்க. அவரால் என்னை நேசிக்க முடியாது. இதே தவறைத்தான் முதல் பெற்றோர் செய்தனர். சத்தியத்தை சரியாக அறிந்தவர்கள் என்ன செய்வாங்க? இந்த உறவு துண்டிக்கப்படவே முடியாது, இது நித்திய மீட்பு, இட்டர்னல் ரிடெம்ஷன். உறவை துண்டிக்க மாட்டார், அன்பை துண்டிக்க மாட்டார். உங்களை கொண்டு தேவன் செய்ய நினைக்கிற திட்டத்தையும் மாற்ற மாட்டாருங்க. இதை அறிந்து கொண்டவள் தான் பவுல். உலகத்தை உலுக்கினான். ஏன் தெரியுமா? எப்ப நான் நிறைய தப்பு பண்றேன், ஆனாலும் அவர் என் மீது வைத்திருக்கிற அன்பு குறையவே குறையாது. எனவே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லி விசுவாசித்து அறிக்கையிட்டு எருசலேம் துவக்கி இல்லிரிக்க வரைக்கும் சபைகள் நிறுவினான். 12 புஸ்தகங்களை எழுதினான். ஏனென்றால் என்னுடைய குறைவுகளின் மத்தியிலும் என் தேவனுடைய அன்பு மாறவே மாறாது என்கிற சத்தியத்தை உறுதியாக அறிந்திருந்தான்.